ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே சோழன் அந்த முதலாளிகிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. சோழா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துடுறா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் என்னடா உன்னை நம்ப மாட்டேன், ட்ராயரை பூட்டியே வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாலுலேருந்து நீ வேலைக்கு வாடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சோழன் நான் இங்கே வேலைக்கு சேரணும்னு இங்கே வரலண்ணா, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடுறா அப்படின்ட்டு, உன் பொண்டாட்டியும் வந்திருக்குதா? ஆமாண்ணே. உன் பொண்டாட்டியை நீ அவமானப்படுத்தலைன்னு நினைக்கிறியா? நீ எடுத்த காசை அது கொண்டு போய் கொடுத்து அந்த காசை திரும்பி அது போய் அங்கே வாங்கின்னு அதுக்கப்புறமா என்கிட்ட கொடுத்து உன்னை கேஸை வாபஸ் வாங்க சொல்லி எவ்வளோ கெஞ்சி கேட்டுச்சு தெரியுமா? அதனாலேயும் சேரனாலேயும் தானே நான் கேஸை வாபஸ் வாங்கினேன். அது எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம், எவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம், இதெல்லாம் நீ நினச்சி பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் சொல்லுவார். அண்ணே என்னை மன்னிச்சிருங்க என்னன்ட்டு அங்கேருந்து நிலா கூட்டிகிட்டு வருவாங்க. நிலாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு காலில் விழுவார். அதுக்கப்புறமா விடுங்க சோழன், எவ்வளோ நாட்டு மன்னிப்பு கேட்பீங்க, விடுங்க அப்படின்னு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களை நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதாங்க நினைக்கிறேன், ஆனால் எதேதோ செஞ்சு எதேதோ மாட்டிக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவார். சரி விடுங்க சோழன், வாங்க ஒரு டீ குடித்தா தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீ குடிக்க போவாங்க. இங்கே ஐயனார் வீட்டை காமிப்பாங்க. ஐயனார் வீட்டில் சேரன் சாமி குப்பின்னு இருப்பார். நிலா அந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு உடனே பள்ளம் பயப்படுறான், ஐயோ அண்ணி வெளியே போயிடுவாங்களா அப்படின்னு. இங்கே நடேசனும் அவரும் பதட்டமாக இருப்பார், அந்த பொண்ணு என்ன முடிவு எடுக்கும்னு. ஆனால் இங்கே சோழனும் நிலாவும் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தால் ஒன்றாவே வருவாங்க. போங்க சோழன், போய் அண்ணங்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா என்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்ட்டு சேரனை கட்டி பிடிச்சிக்குவார். அப்புறம் கட்டி பிடிச்சா மட்டும் போதுமா, மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதுமா, காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்வாங்க நிலா. உடனே அண்ணா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து போயிட்டு பாண்டியனையும் பல்லவனையும் கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் மன்னிப்பு கேட்பார். அப்புறம் நிலா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், எல்லோரும் வாங்க ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகுவாங்க. நான் நிலா இந்த முடிவு எடுக்கும்னு நினைக்கவே இல்லைடா அப்படின்னோடனே நடேசல்ல இந்த வீட்டில் இப்படி எதிர்பார்த்தா அப்படி நடக்குது, அப்படி எதிர்பார்த்தா அப்படி நடக்குதுன்னு அவர் ஒரு வெக்ஸாகி போயிடுவார். இங்கே சேரன் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கலான்ட்டு அங்கே போவார் சமையல் ரூமுக்கு. அங்கே பல்லம் பாண்டியங்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். சோழன் மட்டும் தப்பு பண்ணும்போது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கு, அதை மட்டும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு அண்ணன், என்னை மட்டும் மன்னிச்சு ஏற்றுக்கவே இல்லையே அப்படின்ட்டு பாண்டியங்கிட்ட புலம்புவார் பல்லவன். உடனே பாண்டியன் சேரங்கிட்ட போய் பேசுவார். ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, சோழனை மட்டும் தப்பு பண்ணால் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கல்ல, மன்னிச்சு பேசுனீங்கல்ல, அந்த மாதிரி பல்லவங்கிட்டே பேசலாம்ல அப்படின்னு பாண்டியன் சொன்னதை கேட்டதும் சேரன் அப்படியே பார்ப்பார். இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன ஆகுது நாளைக்கு பார்க்கலாம். சேரன் பல்லவங்கிட்ட பேசுவாரா பேச மாட்டான்டா நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய்.